நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேங்க்யூலா, நன்றி சொல்கிறேன். பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் இயேசப்பா. அடிமையை மறுத்து கர்த்தர் பேசுவீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோசோ டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். நீங்கள் இந்த செய்தி ஜெபத்தோடு கேட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஏன்னா இந்த வசனம் உயிர் உள்ளது, அற்புதம் செய்யணும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்க, பெரிய அதிசயம் நடக்கும். ஆண்டவர் அப்படி செய்யறக்கா நன்றி. எபிரேயர் புஸ்தகம் 11 அதிகாரம் 3 வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகள் உண்டாவதில்லை என்னும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் அப்படின்னா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, விசுவாசத்தினாலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நிறைய பேர் அதை செஞ்சிருக்காங்க. 4 வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். மரித்தும் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறான். பாருங்க, ஹல்லேலூயா. ஆபேல் காயின் 2 பிள்ளைகள். பாருங்க, இந்த 2 பேரும் ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைகள். ஆபேலும் காயினும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பலி செலுத்த போறாங்க, காணிக்கை கொடுக்க போறாங்க. அதுல காணிக்கை கொடுக்க 2 பேரும் காணிக்கை கொண்டு போனாங்க. ஆபேல் என்ன காணிக்கை கொண்டு போனான் அப்படின்னா, ஆடு கொண்டு போனான், கொளுத்தது கொண்டு போனான். இந்த காயின் சும்மா காய்கறி வியாபாரம், அவை காய்கறி தான் பயிர் வச்சிருக்கிறான். நல்ல காய்கறி கொண்டு போகல, ஏதோ கொஞ்சம் எல்லாம் விற்றுட்டு ஒன்றுக்காக கொண்டு போயிருக்கான் காய்கறியை. பாருங்க, அந்த காய்கறியை கொண்டு போய் சோத்திரம் காணிக்கை கொடுத்துருக்குறான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறார். இந்த காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கலை. உடனே பொறாமல் வந்துட்டு போட்டி வந்துச்சு. எவ்வளோ காய்மகரமாக பார்க்குறான். காய்மகரமாக பார்த்தது மட்டுமல்ல, என்ன சொல்கிறான் பாருங்க, கொன்னே விடுறான், கொலை செய்துடுறான். சோத்திரம். பாருங்க, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். யார் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்னா, ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். என்ன காரணத்துக்காக நீதிமான் என்று சாட்சி பெற்றான்னா, ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால தான் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். பாருங்களேன், பலி செலுத்தலையும் அந்த ஆபேல் மேன்மையான பலி செலுத்தினால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். கொன்னுட்டான், காயின் ஆபேலை கொன்னுட்டான். அவனுடைய இரத்தத்தை சத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால ஆண்டவருக்கு நம்ம சில
காரியங்களை செய்யும்போது நம்ம ஆண்டவரை தேடுறதுனால சிலருக்கு பொறாமல் வந்துடும், சொந்தக்காரங்களுக்கே பொறாமல் வந்துடும். நீங்கள் நல்லா ஆண்டவரை தேடி பாருங்கள், கோயிலுக்கு போங்க, காணிக்கை கொடுத்து பாருங்கள். இவ்வளோ காணிக்கை கொடுக்காங்க, கோயிலுக்கு போகிறால வைக்கான்னு சொந்தக்காரனே பொறாமப்பட்டுருவான். யோசேப்பு பரிசுத்தத்தில் தான் உண்மையாக இருந்தான். அவன் அண்ணன் தம்பி பொறாமப்பட்டு குழியில் தூக்கி போட்டான். ஆனால் பாருங்கள், அந்த குழியில் தூக்கி போட்ட அந்த யோசேப்போடு கூட தான் கர்த்தர் இருந்தார். எப்படி உயர்த்திட்டார் பாருங்க சர்வவல்லமை தேவன். இங்கே இந்த ஆபேலை கொன்னுட்டான். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அது மட்டும் இல்லை, அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். நீங்கள் ஒருவேளை காணிக்கை நிறைய கொடுக்கீங்களா ஆண்டவருக்கு? பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆண்டவர். மரித்தவரும் பேசிக்கிட்டே இருக்கானே. ஆபேல் கொன்னுட்டான், ஆனாலும் மரித்து இன்னும் பேசுகிறான். இந்த காயினை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆபேல் இன்னும் மரித்து பேசி கொண்டு இருக்கிறான் விசுவாசத்தினால். அடுத்தாலும் பாருங்க 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். எவ்வளோ விசுவாசமாக இருந்திருப்பான் பாருங்க ஏனோக்கு. ஆண்டவரோடு உறவாடிக்கிட்டு இருந்திருக்கான், அவரோடு பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருக்கான். அவன் மரித்தும் ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கான் ஏனோக்கு. அவ்வளோ பரிசுத்தமா அந்த ஆண்டவரோடு கூட உறவாடிக்கிட்டே இருந்திருக்கான் பாருங்க. அதனால தான் யோனோக்கு சாகவே செய்யலை, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். இங்கெல்லாம் தேடி பார்த்துருக்காங்க. நேற்று தானே ஏனோக்கு இருந்தான், சாகலையே, அடக்கமன இல்லையே, எங்கே போயிட்டான்னு தேடி இருக்காங்க. அவன் உயிரோடே பரலோகத்துக்கு ஓடிட்டான். சோத்திரம். நம்ம கூட சாகாமல் பரலோகத்துக்கு உயிரோடு போனால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கும். சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றிருந்தான். தேவனுக்கு பிரியமானவன் சொல் பாருங்க. ஆண்டவரோடு கூட உறவாடிக்கிட்டே இருந்திருக்கான். அவர் கூட இருந்ததுனால தான் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றிருக்கிறான் ஏனோக்கு. அதில் ஆபேலை பார்த்தோம், அவன் கொடுத்த காணிக்கை அவன் மரித்து இன்னும் பேசி கொண்டு இருக்கிறான் சொல். ஏனோக்கு பரிசுத்தத்தில் உண்மையாக இருந்ததுனால தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றிருக்கிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அன்பு பிள்ளைகளை, விசுவாசமாக இருக்கீங்களா? ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வச்சு பாருங்க. அப்போ தான் தேவனோடு கூட நம்ம பிரியமாக இருக்கிறோன்னு அர்த்தம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பார்த்தீங்களா? நோவா விசுவாசத்தினாலே தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணியிருக்கான். சபை பேழைனாலே சபை தான். அந்த காலத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நோவை பார்த்து உலகத்தை அழிக்க போகிறேன், பேழை உண்டு பண்ணிட்டார். எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க. நோவா தாத்தா என்னத்துக்கு இப்படி கட்டிகிட்டு இருக்காரு அப்படி சிரிச்சிருப்பாங்க. சொல்லி பார்த்துருக்காரு, யாருமே கேட்கல. தான் குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? பெரிய மழை பெஞ்சிச்சு, எல்லாரும் கேள்வி பண்ணி நோவா தாத்தா சொல்ல கேலி செய்து மறுத்திட்டன, பாவமான இந்த லோகம் பாவத்திடே அழிந்து விடும். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இப்பவும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த டிவியில் எதுக்கு சும்மா போடுறாங்க? அங்கே டிவிக்காரங்களுக்கு நேரம் இல்லையா, வேலை இல்லையா, காசு இல்லையா, இப்படி நேரத்தை போக்குறாங்க. எங்களுக்கு வேலை எல்லாமே இருக்குது. ஏன் பேசி கொண்டு இருக்கிறோம்? இந்த நோவா தாத்தா சொன்ன மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறோம். மனம் திரும்புங்க. இவ சொல்லி என்ன ஆகுன்னு நினைக்காதுங்க. ஏசப்பா சீக்கிரம் வர போகிறாரு. அவர் வரும்போது பரலோகத்து போகணும்ல. நோவா சொல்லுதெல்லாம் கேட்கல. இது கிழமை எதுக்கு வேலையை உண்டு பண்ணுறான்னு சொல்லி எல்லாம் சிரித்தாங்க. நோவா தாத்தா சொல்ல கேலி செய்து மறுத்தாங்க.
நாள் ஒன்று வந்துச்சு, மழை பெஞ்சிச்சு, நோவா தோத்த சொல்லிட்டாரு ஆண்டவர். மிருகத்தெல்லாம் 2 ஜோடியாக கொண்டு போன்ட்டார். மிருகத்தை கொண்டு போன்னு சொல்லியிருக்கான்னு மனுஷனை கொண்டு போக சொல்ல. ஏன்னா மனுஷன் கீழ்ப்படி இல்லைல. நோவா குடும்பம் 8 பேரும் அந்த பேழுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆண்டவர் பாதுகாத்தார். பத்தியலா, கதவை அடைச்சது யார் தெரியுமா? ஆண்டவர் தான் கதவை அடைச்சார். நோவா கதவை அடைச்சா யாரும் வந்து தட்டுனா திறந்து விட்ருவானே, அவர் அடைச்சிட்டார். அவர் அடைச்ச பிறகு திறக்க முடியாது. அவர் அடைச்ச கதவை அடைச்சிட்டான்னு திறக்க முடியாது. அவர் திறந்தா அடைக்கவும் முடியாது. சோத்திரம். கதவை திறந்து உங்களை ஆசை வச்சுட்டானா அதை தடுக்க யாராலும் முடியாது. கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பார், ஆசை வச்சுட்டே இருப்பார். பாருங்க, அந்த நோவா குடும்பம் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். சோத்திரம். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணிட்டான். கண்டிப்பாக உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு பேழைன்னா சபை. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்க, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும். கண்டிப்பாக அதுதான் அப்படி சொல்கிறார். சோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது நம்ம பரலோகத்துக்கு போனோன்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் அங்கத்தினராக மாறி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்போது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால் விசுவாசத்தினாலே நோவா தான் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணான்னு ஒரு விசுவாசம். ஆண்டவர் சொல்லி அவன் கீழ்ப்படியாமல் உடனே விசுவாசத்தோடு பேழை உண்டு பண்ணிட்டான். அடுத்தால பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாமை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அதனால எந்த ஊருக்கு போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம், எந்த தேசத்துக்கு போகிறோன்னு அப்படி தெரியாமல் கீழ்ப்படிந்து போயிட்டான் ஆபிரகாம். அதனால தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் எடுக்கப்படுறார் ஆபிரகாம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா. விசுவாசிகளின் தகப்பன் யாரு அப்படின்னா ஆபிரகாம் தான். ஏன்னா ஏசப்பா சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிஞ்சு போயிட்டான். சொந்த இனத்தையும் சொந்த தேசத்தை விட்டுட்டு போக சொல்லிட்டான். போகிற இடம் என்னன்னு தெரியல, அப்படி போட்டு என்னை அழைத்தவரே என்று நடத்திடுமே உமக்கு நன்றி ராஜா, என்னை அழைத்தவரே என்று நடத்திடுமே உமக்கு நன்றி ராஜா, என்னை தேர்ந்தெடுத்த எந்த இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா, என்னை தேர்ந்தெடுத்த எந்த இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா, என்னை அழைத்தவரே. அப்படி அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், தேர்ந்தெடுத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து என்ன இடத்துக்கு எந்த தேசத்துக்கு எந்த ஊருக்கு போகிறோன்னு தெரியாமல் புறப்பட்டு போயிருக்கான். அதனால தான் ஆபிரகாம் இன்னைக்கு விசுவாசிகள் தகப்பன் என்று பெயர் எடுக்கப்படுது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. அடுத்தால பாருங்க, சோத்திர கர்த்தர் நல்லவர். 11ஆம் வசனம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தோம் பிள்ளை பெற்றாள். பாருங்க, வயது சென்றவள், வயசாயிட்டு, சாராளுக்கு வயசாயிட்டு, குழந்தை பெற்றெடுக்க முடியாது, அந்த வயசில் குழந்தை பெற்றெடுத்துட்டா. விசுவாசித்தால் அவள் குழந்தைய பெற்றெடுத்தா. உங்களுக்கு குழந்தை இல்லை கிடைக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும், பெற்று எடுத்துடலாம். ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்வார். வருஷம் ஆகிட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆகிட்டு கல்யாணம் முடிஞ்சு கிடைக்கலையே, கவலைப்படாதுங்க. இந்த சாராள் விசுவாசத்தினாலே குழந்தை பெற்று எடுத்திருக்கா. குழந்தை பெற்று எடுக்கிற பலன் இல்லாமல் போயும் குழந்தை பெற்று எடுத்திருக்கிற, அதுதான் விசுவாசம். பாருங்க, நம்முடைய தேவன் பெரியவர். 16ஆம் வசனம் சொல்கிறது. 15, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைச்சிருக்கு. விட்டு வந்த தேசத்தை அவங்க நினைக்கல.
அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படுகிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. விசுவாசத்தினாலே அந்த மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். பரமதேசம். ஆண்டவர் இயேசு பெரியவர், சர்வவல்லமுள்ள தேவன். அவங்க விசுவாசத்தினாலே, ஃபஸ்ட்டு சொன்னே விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி செலுத்தினான். அவனுடைய காணிக்கை குறித்து அவன் மரித்தும் இன்னும் பேசி கொண்டு இருக்கிறான். ரெண்டாவது விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாகி நடந்தான், காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். மூணாவது நோவா விசுவாசத்தினாலே தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் கவனம் உள்ளவனாய் இருந்தான், குடும்பத்தை ரட்சித்தான், பேழையை உண்டு பண்ணி. நான்காவது ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் போகிற இடம் என்ன தெரியாதபடி ஆண்டவர் போச்சோன்னானே சொந்த தேசத்தை விட்டுட்டு போனான், கீழ்ப்படிந்தான். ஐந்தாவது சாராள் விசுவாசத்தினாலே கற்பந்தரிக்க பலன் எல்லாம் இருந்தோம், குழந்தை பெற்றெடுத்தா வேதத்தில் வாசிக்க. எதுக்காக இவங்கெல்லாம் இப்படி இருந்திருக்காங்க விசுவாசத்தில்னா? பரம தேசத்தை சுதந்திரிப்பதற்காக. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே, அலங்கார மணவட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம தேசத்தை சுதந்திரிப்பதற்காக இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறாங்க. நம்மளும் விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம், பரம தேசத்தை கண்டிப்பாக சுதந்திரிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற அதிசயம் செய்கிற தேவன். பரம எருசலேமே பரலோகம் விட்டு இருங்குதே. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன், கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஏசப்பா. எவ்வளோ தெளிவாக ஆண்டு சொல்லி வந்திருக்கேங்க. விசுவாசத்தினாலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளோ காரியங்களே உண்டு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பரம தேசத்தை சுதந்திரிப்பதற்காக விசுவாசத்திலே உறுதியாக இருந்திருக்கிறாங்கப்பா. அருமையான பிள்ளைகள், இதை கேட்குற பிள்ளைகள், பார்க்குற பிள்ளைகள், நாங்களும் பரலோகராஜ்யத்துக்கு போகத்தக்கதாக விசுவாசத்திலே உறுதியாக இருந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். தேவன் அப்படி செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி ஏசப்பா. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யுங்க. கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. தேவக்கரம் பரிசுத்தக்கர கூட இருக்கும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு விசுவாசத்தை கொடுத்துருங்க ஏசப்பா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவர் கரம் கூட இருக்கட்டும். அதிசயங்களை அற்புதங்கள் நடக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. அநேகரை பார்க்க, அநேகர் இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க, அநேக குடும்பத்திலேயும் விசுவாசம் அல்லேலூயா செழித்தவங்க உதவி செய்யுங்கப்பா. தேவன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆண்டவருடைய கருத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, கிருபை தாங்கட்டும். பரிசுத்த ஏசப்பா கோடி கோடி நன்றி. இது நடத்துகிற அருமையான பிள்ளைகள், அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன், அப்படி மனைவிக்காக ஜெபிக்கிறேன், பையனுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, மருமக்கமாருக்காக ஜெபிக்கிறேன், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த டிவி சேனல் இன்னும் பல இடங்களில் பரம்ப உதவி செய்யுங்க. ஆண்டோட கரத்தில் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். தேவைகள்லாம் சந்தித்து ஆண்டு நடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பரிசுத்தை பெரிய காரியம் செய்யும். கிருபை சொந்துவிட்டு பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதி. கிருபையினால் இரக்கத்தினால் முடிச்சு விட்டு வீராக தேவக்கர கூட இருக்கட்டும். அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.